ஓகே ஓகே, நான் தெரியுறேன்னு நம்புகிறேன். ஓகே தான், பட்டு சரியாக தெரியலல்ல. ஓகே, இப்படி வச்சுக்கிட்டா ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே தலைவா. இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் 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 டக்குனுவா 17th இல்லை 16th. யா, நவம்பர் 16th 2025. ஆஸ் யூஷுவல் ஒரு புலம்புற வீடியோ. ஏன்டா புலம்ப போகிறேன்னா, எனக்கு என் லைஃபே பிடிக்கல. என் லைஃப்பை எனக்கு பிடிக்கல. நான் ட்ரிங்க்லாம் பண்ணல, ஏதோ ஒரு பேச போகிறேன், ஓகேவா? என் லைஃப் எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, என் லைஃப்பில் த வே ஐ எம் அது எனக்கு பிடிக்கல. சரி, ஓகே, லெட் மீ கெட் இன்டு த பாயிண்ட் ஸ்ட்ரைட்லி. ஸோ நான் வந்து ஒரு அடிக்ட். எதுக்கு அடிக்ட்டுனா, கன்சியூமிங்க்கு நான் அடிக்ட். என்ன கன்சியூமிங்க்கு அடிக்ட்டுனா, கான்டென்ட், டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன், டிஜிட்டல் மீடியா, அதை கன்சியூம் பண்ணுறதுல நான் அடிக்ட், ஓகேவா? நீ என்னடா பண்ணுற லைஃப்பில் அப்படின்னா, நான் ஒரு ஐடி பாய், ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பாய், 25 years, கமிட்டட், கோயிங் டு பி மேரிட், பட் அ மிடில் கிளாஸ் பாய். சரி, ஓகே, உனக்கு எதாவது ட்ரீம் இருக்காடா அப்படின்னு கேட்டால், யா, ஐ ஹவ் மெனி ட்ரீம். ஈவன் ஐ ஹாவ் இம்பாசிபிள் ட்ரீம்ஸ். இப்போது இருக்கிற எனக்கு அது இம்பாசிபிள். பிகமிங் அன் ஆக்டர், பிகமிங் அ பிஸ்னஸ்மேன், பிகமிங் அ கான்டென்ட் கிரியேட்டர், ஓனிங் அ ஹவுஸ், கார், ஜுவல்லரி, எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் ஃபேமாக இருக்குல்ல. யா, இதெல்லாம் தான் என்னோட ஒரு சைட் ஆஃப் ட்ரீம். இன்னொரு சைட் ஆஃப் ட்ரீம் வந்து ஐ வாண்ட் டு லீட் அ பீஸ்ஃபுல் ஹாப்பி லைஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி, எமோஷ்னலி, எல்லாத்துலேயுமே. ஓகே, சரி, ஓகே. எப்போ இன்றைக்கி தான் இந்த ட்ரீம் வந்ததான்னு கேட்டால், நோ, ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ட்ரீம் இருக்குது. அப்போ ஏன்டா இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் என்னோடய அடிக்ஷன் காரணம். என்னோடய அந்த கன்சியூமிங் அடிக்ஷன்னால் என்னால் த லைஃப் ஐ வாண்ட்டை க்ரியேட் பண்ண முடியல. உனக்கு இது இப்போ தான் தெரியுமாடா அப்படின்னு நீ கேட்டால், இல்லை, இது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் அந்த கன்சியூமிங் பண்ணுறதுலையே எனக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் காரணம் அப்படின்ட்டு. பட் தெரிஞ்சு என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இப்போ ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. யா, சரி, ஓகே தலைவா. நான் இந்த மாதிரி நிறையா பேசி நிறைய பிராண்ட்டு தான் ஒரே மாதிரி புலம்பிட்டு தான் இருக்கேன். என் லைஃப்பில் என் லைஃபு ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நான் நினச்ச மாதிரி நான் இன்னும் பிரபலமாகலை. நல்லா இருக்குல்ல, ப்ராப்ளம் அப்படின்னு. சரி, ஓகே, என்னடா இப்போ சொல்ல வரேன்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் இந்த கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி யோசித்து இன்னும் நான் பேசுகிற ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வீடியோ எடுப்பேன், எப்போ தோணுதோ அதை போஸ்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எடுக்கிறத போஸ்ட்டே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த வீடியோ. ஸோ என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் என்னோட கன்சியூமிங் ஒரு அடிக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளான இந்த டேவை பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி வந்து சண்டே, நேற்று வந்து சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு. வேறு எந்த பிளானுமே எனக்கு இல்லை. நான் சும்மா தான் இருந்தேன். பட் எனக்குன்னு ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. நான் படிக்கணும், கோர்ஸ் படிக்கணும், அதை முடிக்கணும் இந்த மந்த்துக்குள்ளே. வெயிட் லாஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில டெம்பரரி கோல்ஸ் போய்ட்டுருக்கு. இதை தாண்டி பண்ணணும்னு இருக்குது. பண்ணாமல் இருக்கிறது நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் ஓகே, அதை பற்றி இப்போ பேசணும். ஸோ இந்த மாதிரி இருக்கா. நேற்று ஃபுல்லாக உட்காந்து கன்சியூம் தான் பண்ணேன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சியூம் பண்ணிட்டேன்.
எவ்வளோ நைட்டு 11 மணி வரைக்கும் கன்சியூம் பண்ணேன். எப்போ காலையில் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தூங்குவேன், எழுஞ்சி ஃபோன் பார்ப்பேன், திரும்ப தூங்குவேன், எழுஞ்சி ஃபோன் பார்ப்பேன், ஆள்கிட்ட பேசுவேன், தூங்குவேன், எழுஞ்சி ஃபோன் பார்ப்பேன். இதே தான் ஒரு மாதிரி என் லைஃப் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லாத மாதிரி இருக்குது. சரி இன்னைக்கு காலைல ஏஞ்சோடனே நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, நேற்று ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பார்த்தோம். நிறைய வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணோம், திரும்ப இன்ஸ்டால் பண்ணோம், கன்சியூம் பண்ணோம், அன்வான்ட் ஸ்டெப்ஸை கன்சியூம் பண்ணிட்டே இருந்தோம். இன்றைக்கி டேப்லேயும் சரி மொபைல்லையும் சரி இன்றைக்கி ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் யூடியூப்பே பார்க்க தேவையில்ல, ப்ரொடக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு காலைல எழுஞ்சி குளிச்சுட்டேன். எப்படி காலைல எழுஞ்சோடனே நான் பார்க்கல சோஷியல் மீடியா, ஏஞ்சி குளிச்சுட்டு பிளான்லாம் போட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் இருக்கணும், இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் போட்டேன். குளிக்கணும், அதுவே எனக்கு இப்போ கஷ்டமாயிடுச்சு பாருங்கள். 10K ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு வாக்கிங் பண்ணி. ஸோ 10K ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும். கொஞ்சம் வயிற்று வலி இருக்குது, வயிறு ஃபுல்லாக புண்ணாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஸோ அதனால் டெண்டர் கோகனட் ஜூஸ் குடிக்கணும், மாவு வாங்கணும், நான் படிக்க வேண்டிய அந்த ப்ளே ரைட்டுன்ற ஒரு கோர்ஸை 3 hours படிக்கணும், குக் பண்ணணும், ஜிம் போகணும். எனக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குது. இந்த ஒரு இன்ஜெக்ஷன் இன்னும் ஒரு 5 minutes ஆகுமா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு போடுறதுக்கு? 5 months நான் அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டுருக்கேன். எழுதி மட்டும் வைக்கிறேன், ஒரு வாட்டி கூட அதை பண்ண மாட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரி எதாவது வீடியோ எடுத்து போடணும், ஐடி ஒர்க் இருக்குது, நான் ஃப்ரைடேயே ஒழுங்காக ஒர்க் பார்க்கல, ப்ரோகாஸ்டினேட் பண்ண ஒர்க் இருக்குது, அதை பார்க்கணும். இன்னொரு 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும். இது கொஞ்சம் ஓவர் பிளானிங் தான். 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும். வாட்டரு வாங்கிட்டு வரதே ஒரு டாஸ்க்காக எனக்கு இருந்தது. ஏன்னா 3 நாளாக நான் வாட்டர் கூட வாங்கிட்டு வரல, இருக்கிற அந்த அடி தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டேன். வெசல்ஸ் வாஷ் பண்ணணும், வெசல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் கிச்சனில். அப்புறம் இந்த வீக் டேயில் ஒரு 2 நாள் ஆள் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு பிளான் பண்ணோம். அப்புறம் க்ளீன் பண்ணோம், ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு வாக்கிங் போனேன் தலைவா. அங்கே ஆரம்பித்தது என்னோடய கன்சியூமிங் அடிக்ஷன். சரி வாக்கிங் தானே போகிறோம், இப்போ மட்டும் கன்சியூம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன். அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணேன், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். அப்போது ஸ்டார்ட் பண்ணேன் கன்சியூம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அப்படியே ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி. ரீசெண்டாக என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண பர்சன் பாலவுட் ப்ரூ, அவர் பேர் எனக்கு தெரியல, டெலகிராம் CEO. அவரோட ஒரு பாட்காஸ்ட் இருக்குது 4 hours. இந்த மாதிரி நிறையா பாட்காஸ்ட்டை வாட்ச் லேட்டரில் வச்சுருக்கேன். ஒரு பாட்காஸ்ட்டை கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஃபுல்லாக. பட் அதே மாதிரி ஒரே ஈகர்னஸோடு இந்த பாட்காஸ்ட்டை பார்த்து முடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 20 minutes என்னால் கேட்க முடிஞ்சது. பட் அதுக்கு மேலே பொறுமை இல்லை. டக்குனு இன்ஸ்டாகிராம் போனேன், ரீல்ஸ் பார்த்தேன், திரும்ப யூடியூப் வந்தேன், ஷார்ட்ஸ் பார்த்தேன், அன்வான்ட் நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸை இது பண்ணேன். அப்புறம் திடீர்னு பாட்டு கேட்டேன். அப்படியே 10K ஸ்டெப்ஸு முடிய இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி வந்தோடனே சரி அதான் இவ்வளோ நாளும் பார்த்துட்டோம்ல, இனிமேல் ப்ரொடக்டிவாக இருக்கலான்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிடிக்கல நான் பண்ணது. இது கூட பாருங்கள், ஒரு லாஸ்ட் 11 months நான் வீட்டில் இல்லை, தனியாக தான் இருக்கேன் ரூமில். ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு குக்கிங் வரல. பட் அதுக்கு ஒரு மெனக்கெட்டு நான் குக்கிங் கற்றுக்கல, எந்த ஸ்கில்லுமே நான் லேர்ன் பண்ணல. அன்வான்ட் ஸ்டஃப்ஸை தான் நான் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கேன். புரியுதா? ஸோ குக் பண்ணேன். பட் நல்லா இல்லைனாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்ணும். எனக்கு வயிறு வேறு புண்ணாச்சு. ஸோ வெளியே சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணனால சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தோசை இதை சாப்பிட்டேன். ஒரு மாதிரி மந்தமாக இருந்ததா. அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இதை பார்க்குறதுக்கு. ஒரு மூவி, பேட் கேர்ள்னு ஒரு மூவி ஹாட்ஸ்டாரில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1/2 hour இன்றைக்கி பார்க்கலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதுவே ஒரு 3:30 ஆயிடுச்சு. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே கில்ட்டு எனக்கு ஆகிடுச்சி. என்னடா இது வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், இன்னும் 6 hours தான் இருக்குது, எப்படி இவ்வளோ டாஸ்க்கை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மண்டையில். ஜிம் எப்போ போகிறோம், அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு ஜிம் போய், இப்போ போகிறோம், ஐடி ஒர்க் இருக்குது, படிக்கலை, வெசல்ஸ் வாஷ் பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு நிறைய மைண்டில் போயிட்டே இருந்தது. சரி அப்படின்னு இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் rather than doing a main important thing, I choose to scroll through Instagram reels. திரும்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு கொஞ்சம் பார்த்தேன்.
அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா, உன் ஆள்கிட்டலாம் பேச மாட்டேன்னா அவங்க இப்போ ஒர்க்கிங்கு, அவங்க இப்போ ஒர்க்கில் இருக்கிறதுனால அவ்வளோவா எங்களால் பேச முடியாது. ஸோ ஆள்கிட்ட பேசலை. நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒர்க் பண்ணும்போது. எனக்கும் போய் ஆள்கிட்ட மெசேஜ் பண்ணுறது கூட நான் சோம்பேறித்தனம் பண்ணுறேன் இப்போல்லாம். இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறேன், அந்த மாதிரி மாறிட்டேன். கன்சியூம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் என் அடல்ட் ஸ்டோரி படித்து எஜாக்குலேட் பண்ணேன். அப்புறம் ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. ஹெட்டேக் வேறு ரொம்ப ஹெட்டேக் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கூட எனக்கு லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி உக்காந்துட்டேன், யோசிக்கிறேன், என்ன இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சுது. இந்த டு டூ லிஸ்ட்டில் பார்த்தா இவ்வளோ இருக்குல்ல, இதில் நான் டஃபஸ்ட்டு ஜாபை பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறேன். அதை நான் லாஸ்ட்டில் போட்டுடுறேன். எக்ஸாம்பிள், கோயிங் டு ஜிம் இஸ் டஃப் ஃபார் மீ. ஐ ஹவ் நாட் எனக்கு ஓகே இங்கிலீஷ் வரல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா. பட் ஐ ஹாவ் டு டூ தட். ஆனால் ஐ ப்ரோகாஸ்டினேட்டட். ஐடி ஒர்க்கு ஃப்ரைடேவே பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டேன். இப்போ நாளைக்கு நான் ஸ்க்ரம் அப்டேட் கொடுக்கணும், பண்ணல, ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டேன். அதை நான் பண்ணியிருக்கலாம்ல, விட்டுட்டேன். வெசல்ஸ் வாஷ் 2 டேஸாக வாஷ் பண்ணாமல் சில வெசல்ஸ் இருக்குது, பண்ணியிருக்கலாமே, விட்டுட்டேன். ப்ளே ரைட் இது முக்கியமாக படிக்கணும், இந்த 1 இயராக படிக்கலை, விட்டுட்டேன். பட் ஐ சூஸ் டு டூ ஈஸி டாஸ்க். பாத் பண்ணுறது அது ஒரு டாஸ்க்கா? ஓகே 10K ஸ்டெப்ஸ் கூட. ஏன்னா அந்த டைமில் நான் கண்டிப்பாக எப்பயுமே சாங்ஸ் கேட்பேன், இன்ஸ்டா பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன். மற்ற டைம்லேயும் பார்ப்பேன், இந்த டைமில் கண்டிப்பாக பார்ப்பேனால மேபி நான் போயிட்டேனோ என்னமோ. குக்கு இட்ஸ் குட், பட் த ஃபுட் ஐ மேட் இஸ் நாட் குட். அடுத்து நான் இன்னும் நான் சூஸ் பண்ண பாருங்க. மூவி பார்க்குறது ஈஸி, படுத்துகிட்டே பார்க்கலாம். யூடியூப் படுத்துகிட்டே பார்க்கலாம். யூடியூப் கன்சியூமிங், நாட் கிரியேஷன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் படுத்துகிட்டே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹார்ட் எஃபோர்ட் போடணுன்ட்டு இல்லை. ஸ்டோரிஸ், அடல்ட் ஸ்டோரிஸ் படுத்துகிட்டே படிக்கலாம், யா. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போது இருக்கிற ஆகாஷோட மூளை இப்போ இருக்கிற ஆகாஷ் நான் தான் கஷ்டமான ஜாப்ஸை பண்ண மாட்டான், பண்ணணும்னு நினைக்கிறான். சில ஜாப்ஸை அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறான். ஸோ இன்ஸ்டீட் இந்த குக் பண்ணுறது, ரூமை க்ளீன் பண்ணுறது, மணி ஜேர்னலிங் பண்ணுறது, இதெல்லாம் அவன் என்னமோ பெரிய ப்ரொடக்டிவ் டாஸ்க்கு நினச்சி பண்ணுறான். ஆனால் அது அவன் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக வேல்யூ ஆட் பண்ணல. ஆனால் அவன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை பண்ணிட்டு மீதி நேரத்தில் தேவையில்லாத கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணி இப்போ அவனோட மூளை மங்கி போயிடுச்சு. ஃபுல் பிரெயின் ராட் ஆகிடுச்சு. எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லிட்டரலாக. ஐ மீன், எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இதெல்லாம் ஒரு கான்டென்ட்டாக எவன் பாப்பா? இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தால் என்னால் கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட முடியுமா? ஃபஸ்ட்டு முடியுமா? அப்போ நான் லேர்ன் பண்ணிக்கணும்ல, பண்ணல. சரி ஓகே விடு. எனக்கு ஃபேமிலியாக ஃபைனான்சியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. சரி, நீ தானே சப்போர்ட் பண்ணணும். உனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையில் 3 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கியே, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீ எதாவது படிச்சியா? கிடையாது. சரி அதையும் விடு. உனக்கு அப்படியே ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறியே, அதுக்காக நீ என்றைக்கா ஒரு நாளாச்சும் ஒரு வாட்டியாவது ஆக்டிங் ரீல் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கியா? கிடையாது. சரி, உனக்கு இந்த மாதிரி மென்டல் இல்னஸ், ADHDயோ பைப்போலார் டிஸார்டரோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நீ நம்புறிய, மெடிசன்ஸ் இல்லாமல் அதை க்யூர் பண்ணலான்னு பார்க்கணுன்னு நினைக்கிறியா? அதை எப்பயா பார்த்துருக்கியா? கிடையாது. சரி, ஃபேட் லாஸ் பண்ணணுன்ட்டு எவ்வளோ வருஷம் 7-8 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்க. சரி அதை விட, உன்னை நம்பி வரப்போகிற உன் பொண்டாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ண, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணியா? கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணியா? முடிச்சியா? கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் நான். ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு அந்த கேள்வி தான் எனக்கு இன்னுமே ரொம்ப ஹெட்டேக் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக ஆகுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகுது. என்னால் காம் டவுனாகவே இருக்க முடியல. என்னோடய எமோஷன்ஸ் அங்கே எங்கே அப்படி இப்படின்னு போகுது. இப்போ கூட நான் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன் தெரியுங்களா?
போயிட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஐடி ஒர்க் பார்க்கலான்னு இருக்கேன். பட் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கில்ட் இருக்குது. 26 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட் இருக்குது. கம்பேர் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே எல்லாத்துலேயுமே நான் இப்போது ஃபால்ஸாக நெகட்டிவாக இருக்கேன். ஸோ அதுதான் என் ஃபோனில் க்ரீன் லைன் வந்துடுச்சு. சரியா, இந்த ஃபோனே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினது. சாம்சங் S22 Ultra. அப்போது வந்து 1,05,000 இஎம்ஐ போட்டேன். மந்த்லி 11,000 இஎம்ஐ கட்டினேன். ஆமாம், கட்டினேன். அப்புறம் 9,000 என்னமோ கட்டினேன். இன்னி வரைக்கும் நான் ஐ எம் அ ஃபெயில்டு கான்டென்ட். நான் ட்ரை பண்ணால் தானே நான் ஃபெயிலியர்னு சொல்ல முடியும். நான் ட்ரையே பண்ணல. சரி, ஓகே, க்ரீன் லைன் வந்துடுச்சு. கேட்டேன், இல்லை உங்கள் இதில் ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்குது, அதனால் பண்ண முடியாதுன்ட்டான். சரி, ஆனால் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலான்ட்டு நினைக்கிறேன். அது ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது, டஃப்பான ப்ராசஸ். ஒரு 5 ஸ்டெப்ஸு, ஒரு 5 ஃபார்ம் ரெடி பண்ணி இது பண்ணோம். அதை நான் பண்ணலங்க 1 மாதமாக. எனக்கு எவ்வளோ முக்கியம் இந்த ஃபோன். எனக்கு ஒரு க்ரீன் லைன் இருக்காது. எனக்கு இரிட்டேட்டடாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. பட் அதையே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது இருந்தே நான் அவ்வளோ அடிக்டடாக இருக்கேன். ஃபோன் இல்லைன்னா டேபு இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா டிவி இது எதுவுமே இல்லைன்னா கிண்டலில் புக்கு படிக்கிறேன், மயிரை படிக்கிறேன்ட்டு, சாரி பேட் வேர்ட்ஸ்க்கு, புக்கு படிக்கிறேன், அதை படிக்கிறேன்ட்டு படிக்கிற ஒரு ரிட்டைன்ஸ் இங்கிலீஷ் கூட வரல. அது என்னது, என்னால் ரீட்டைன் பண்ண முடியல நான் படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை. சரி, சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் புக்ஸை வாங்கி வச்சா அதுவும் நான் படிக்கலை. இந்த மாதிரி எதுக்குடா எல்லாமே பண்ணுறேன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி கேள்விகளாக இருக்குது. ஒரு சைடு இல்லை, நீ தான் ஒன்று ஓவர் திங்க் பண்ணி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் லைஃப்பை, இதெல்லாம் நார்மலு, எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு இருக்குது. இன்னொரு சைடு இல்லை இப்படி இருந்தால் நீ இப்படியே தான் இருப்ப, நீ கண்டிப்பாக மாறணும், நீ கன்சியூம் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு சைடு. இந்த மாதிரி 2 சைடுக்கு நடுவில் இருக்கேன். சரிடா, நீ இவ்வளோ நாள் இந்த சைடு இருந்துட்ட, இப்போ கன்சியூமர் ஸ்டாப் பண்ணுற சைடு போகலான்லன்னா அது போகணுன்னு தான் விஷ் பண்ணுறேன். பட் அது என்னால் முடியல. திரும்ப நான் இந்த லூப்லேயே போய் மாட்டிக்கிறேன். இப்படி இருக்குது என் லைஃபு. என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன். எனக்கு இந்த ட்ரீம்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ட்ரீம்ஸ் வந்ததுனால இப்போ எனக்கு அது பண்ண முடியலையேன்ற ஒரு டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷனில் இருந்தும் ஒரு ஃபோர்ஸோடு ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது. அதான் என்ன பண்ண போகிறேன் தெரியல. எதனா ஒன்று பண்ணணும், ஆனால் அதை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கே மைண்டில் என்ன இருக்குன்னா, இந்த கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அந்த பிரெயினை வந்து கொஞ்சம் அப்படியே அவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தரக்கூடாது. அதானுங்க இந்த டோபமைன் டீடாக்ஸ் தான், அதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. என்ன பார்ப்போம். சரியா, தான் பை.